கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய பகலின் குளிர்ச்சியான நாளின் தியான வசனம் யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு சீசர்களுக்கு தரிசனமாகி அவர்களோடு பேசினார். பிதா என்னை இந்த உலகத்திற்கு மனிதனாக அனுப்பியது போல நானும் உங்களை இந்த உலகத்திற்குள் என்னை பற்றி மக்களுக்கு கூறி பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு கூட்ட மக்களை ஆயத்தப்படுத்தும்படியாக அனுப்புகிறேன். அதற்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கூறி அவர்களின் மேல் ஊதி பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். நீங்கள் ஊழியம் செய்யும்போது யாருடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் யாருடைய பாவங்களையாவது மன்னியாதிருந்தால் அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஏனென்றால் தம்முடைய பிள்ளைகளை அதிகமாய் காயப்படுத்த அவர் விரும்பவில்லை. அந்த அளவுக்கு அவர் சீசர்களை சிநேகிதர்களாகவும் சகோதரர்களாகவும் நேசித்தார் என்று பார்க்கின்றோம். இயேசு முதல் முறை சீசர்களுக்கு தரிசனமாகும் போது 12 பேரில் ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட தோமா என்பவன் சீசர்களோடு இருக்கவில்லை. திதிமு என்றால் விடுதலை புலி என்று அர்த்தம். இப்படிப்பட்ட விடுதலை புலி இயக்கத்தை சேர்ந்தவனை இயேசு சீடனாக அழைத்து வைத்திருக்கிறார். அப்படியானால் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார் என்று நாம் கற்றுக்கொள்கிறோம். இயேசு அவர்களை விட்டு மறைந்த பின்பு சீசர்கள் தோமாவிடம், நாங்கள் உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டோமே என்றார்கள். அதற்கு தோமா என்கிற சீசன், நீங்கள் சொல்லுகிறதை நான் நம்ப போவதில்லை. நானே அவரை பார்த்து அவருடைய காயங்களில் என் விரலை இட்டு தொட்டு பார்த்து தடவி பார்த்து அவருடைய விலாவில் உள்ள காயங்களினால் என் கையை போட்டு நான் பார்த்தால் ஒழிய நான் நம்ப போவதில்லை என்று சீசர்களிடம் கூறினார். அந்த அளவுக்கு அவன் இயேசுவை நம்பாமலும் தன்னுடைய இருதயம் கடினப்பட்டவனாகவும் இருந்தான் என்று நாம் பார்க்கின்றோம். இப்படித்தான் உலகத்தில் கடவுளே இல்லை என்கிற மனதுடைய நாஸ்திகன் ஒருவன் இருந்தான். அவன் உலகில் எல்லாரும் கடவுள் என்று சொல்லி நேரப்போக்கிற்காக வழிபடுகிறார்கள். ஆனால் நாம் உழைக்கிறோம், நாம் சாப்பிடுகிறோம், அவ்வளவுதான். ஆகவே கடவுள் என்று ஒருவர் இல்லை என்று எப்பொழுதும் எல்லாரிடமும் கூறி தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். ஒரு முறை அவனுக்கு இருதயத்தில் வியாதி வந்தது. அவன், நான் மருத்துவமனையில் பார்த்து வைத்தியம் செய்து குணமாக்கிக் கொள்வேன் என்று கூறினான். மருத்துவம் செய்தும் குணமாகவில்லை. அவன் இருந்த அறையில் மருத்துவ ஊழியம் செய்யும் ஊழியர் ஒருவர் வந்தார். அவர், ஜெபம் செய்யட்டுமா ஐயா என்று கேட்டார். இயேசு உங்களை குணமாக்குகிறார் என்று சொன்னார். நீங்கள் அவருக்கு வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார் என்றும் கூறினார். அவன் ஜெபிக்க மறுத்துவிட்டான். அவர் ஒரு துண்டு பிரதியை அவன் படுக்கையில் வைத்து சென்று விட்டார். அவன் அதை எடுத்து துண்டு துண்டாக கிழித்து போட்டான். அதில் என்ன எழுதியிருக்கிறது என்பதை வாசிக்கக்கூட இல்லை. அன்று இரவு ஆண்டவர் தன்னுடைய கைகளையும் தன்னுடைய கால்களையும் அவனுக்கு காண்பித்து, மகனே, உனக்காக உன் பாவங்களுக்காக நான் இவ்வாறு அடிக்கப்பட்டேன் என்று சிலுவையில் தொங்கினவராய் கூறினார். அவனுக்கு ஷாக் ஆகிவிட்டது. கண் விழித்தான். கடவுளே என்று இல்லை என்று சொல்கிற என் கண் முன்னே ஒரு கடவுள் தோன்றினார் என்றால் நான் எப்படிப்பட்டவன் என்று அவன் யோசித்து பார்த்து அவனுடைய இருதயத்தில் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. அவனுடைய இருதய வியாதி குணமாகிவிட்டது. இன்று இயேசுவுக்கு வைராக்கியத்தோடு ஊழியம் செய்து கொண்டு வருகிறான். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கன்பானவர்களே, இன்றைக்கு நாமும் இந்த நாஸ்திகனைப் போல கடவுள் இல்லை, நான் எந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று இருதய கடினமாக இருக்கிறோமா? அல்லது இந்த தோமாவை போல நான் இயேசுவின் கைகள் கால்கள் விலாவில் உண்டான காயங்கள் எல்லாவற்றையும் பார்த்து தொடாவிட்டால் நம்ப மாட்டேன் என்று இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். நாம் இன்று நம் இயேசுவை பார்க்காமலோ விசுவாசிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். மாட்டேன் என்று கூறாதபடி அவரை விசுவாசிப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மாட்டேன் என்று தன்னுடைய இருதயத்தில் சொல்லாதபடி உம்மை விசுவாசிக்க நேசிக்க உதவி செய்தரணும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமென்.